அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் செவ்வாய் ஜென்மத்திற்குள் நுழைவதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நீட்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சந்திரனை நட்பு கிரகமாகவும் பார்க்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைவது சற்று சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் உறுதியாகவே பல தடைகள் சிரமங்கள் விலகி அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். ஏனென்றால் கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் உறுதியாகவே அவற்றை தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன் மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகளின் வீட்டில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை உறுதியாகவே அள்ளி கொடுப்பார். எனவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. செவ்வாய் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு ஜென்ம ராசியில் நுழைந்து நீச்சம் பெற்று வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று விரயத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் ஜென்மத்தை நோக்கி வந்திருப்பது மட்டுமல்லாது விரைவாக குடும்பஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழ்கிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அதீத சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க. ஆனால் அஷ்டமத்தையும் விரயத்தையும் ஒப்பிடுகையில் செவ்வாய் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஒரு வகையில் ஜென்மத்தில் நுழைந்திருப்பது சில மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்வித தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை எடுத்து காட்டுகிறாருங்க. செவ்வாய் ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நிதானமாக சிந்தித்து பல பணிகளை மேற்கொள்ளும் போது அவற்றை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே விளையாட்டுத்துறை மற்றும் விவசாய துறையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் அதிரடியான பல பணிகளையும் செய்து முடிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்வித தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை வந்து சேரப்போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை அற்புதமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதேபோன்று சனி பகவானினுடைய சிறப்பு பார்வையாலும் பல்வேறு வகையான அதிரடியான நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். அப்படிப்பட்ட நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு, சனி
ஆகிய 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது உறுதியாக நிச்சயமாக செவ்வாய் மட்டும் என்று சொல்லிவிட முடியும். அந்த வகையில் செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பது மட்டுமல்லாது தனது பார்வையை மிக வலுவாக 4ஆம் பார்வையை 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் 7ஆம் பார்வையை 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திலும் 8ஆம் பார்வையை 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பதிக்கிறாருங்க. சுகஸ்தான பார்வை சுகஸ்தானத்திலே அபரிவிதமாக கிடைப்பது உறுதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை பஞ்சமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தாய் வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உறவு பலப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாகவே திட்டமிட்டு நல்ல முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் பார்வை சப்தம பார்வை சப்தமஸ்தானமாகிய 7லே பதிகிறது. எனவே இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை நினைத்தாலும் காரியத்தை நினைத்தாலும் அவற்றை நினைத்த மறுகணமே அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். ஏனென்றால் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல திருமணம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வருமானத்திற்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் போன்றவை எவ்விதமான தடையும் சிக்கலுமின்றி உங்களை தேடி எளிதில் வருவதற்கான அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 8ஆம் பார்வையை 8ஆம் இடத்திலே பதிக்கிறார். அஷ்டம பாதிப்புகளை அஷ்டம பார்வையால் விளக்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். விளையாட்டு துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை பெறுவதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் முதலீடு செய்வதோடு விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் தகர்த்தெறிந்து மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.